ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தியசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தான அந்த காலப்பகுதியை குறித்து பார்த்துருந்தோம். இன்றைய நாளைக்குரிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலப்பகுதியில் என்ன விஷயம் நடக்கும், அதை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கு? ஓகே, நல்ல ஒரு கேள்வி, ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு காணொளியில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி கவனிக்கும்போது, நம்முடைய ஆண்டவருடைய அந்த வருகையின் காலப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, அந்த வருகையின் காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்றது. சரிங்களா? ஓகே. அப்போ நம்மளுக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டங்களும் மிக மிக தெளிவாகவும் உறுதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்ற காலங்களில் நம்முடைய இயேசு கிறிஸ்து அதை புரிய வைக்கிறாரு, அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகம சட்டங்கள் நமக்கு சொல்லுது. பாருங்க, உதாரணத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிருக்கார். அவர் மறைவாக இருந்த எல்லா காரியங்களுமே வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கார் அப்படின்றது வசனம் மிக தெளிவாக சொல்லுது. அந்த வகையில் தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்போது ஆச்சரியமான உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்றது, அதுதான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவரின் 2ஆம் வருகையில் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு தலைப்பாக வச்சு நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நல்லா கவனிக்கும்போது இதற்கான ஒரு சரியான உண்மைகள் எந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம். பாருங்க, லூக்கால 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. தொடர்ந்து படிங்க அப்படியே. லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். பாருங்க, ஒரு சரியான ஒரு அட்ரஸ் நம்ம காமிக்கிறாரு. என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்க, மிக தெளிவாக சொல்றார். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களிலும் நடக்கும்ன்றது தெளிவாக சொல்றாங்க. அப்படி தொடர்ந்து படிங்க. 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நோவாவுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவங்கள். இது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. பட் நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோன்றதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அடுத்து படிங்க. 28ஆம் வசனம். லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்தது. ஓகே. அப்போ இந்த வசனங்கள் லூக்கால 17ஆம் அதிகாரத்தில் 26, 27, 28 வசனங்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வேதாகமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய நாட்களில் நடக்கூடிய சம்பவங்கள் பல இடங்களில் காமிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அதில் தான் உதாரணமாக லூக்கா புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். அதேமாரி பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
24ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலிருந்து படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருக்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலபிரளயம் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலபிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஓகே, அப்போ இந்த 2 வசனத்தின் மூலமாக ஒரு அருமையான உண்மையை தெளிவுபட நம்மக்கிட்ட சொல்லிட்டார். அதை தான் இப்போ நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்னா இதான் நடக்குமா? இப்போ தயவு செய்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கூர்ந்து கவனித்து இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எப்படியாக செயல்படுன்ற எண்ணங்களை உருவாக்கிட்டாவே போதும், சில பதில்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சொல்லப்பட்ட காரியங்கள் எப்படியாக செயல்படும்ன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மைண்டில் கொண்டு வந்தாவே உங்களுக்கு காரியங்கள் புரிய ஆரம்பிச்சிடும்னு சொல்ல வந்தேன். ஓகே, அப்போது 2 முக்கியமான விசுவாச நபர்களை இங்கே காமிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோவா அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் பார்க்கும்போது லோத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்க 2 பேருடைய நாட்களில் நடந்தது மாதிரி தான் மனுஷகுமாரனுடைய அந்த வந்திருக்கக்கூடிய நாட்களிலும் நடக்கும். இது முதல் பாயிண்ட். ஓகே, சரிங்களா? அப்போ நோவாவின் நாட்களில் முதல்ல அங்கே யார் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோவா இருந்திருக்கார். அதே மாதிரி தான் மனுஷகுமாரின் நாட்களில் மனுஷகுமாரன் இருப்பார். இங்கே நோவா இருக்கிறாரு, சம்பவங்கள் நடந்திருக்குது. மனுஷகுமாரன் இருப்பார், சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் அங்கே காமிக்கக்கூடிய ஒற்றுமைன்றதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் லோத்து நாட்களில் லோத்து இருந்தார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, லோத்துடைய நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும்னா, லோத்து இருக்காருன்னா இங்கே யார் இருக்கணும்? இங்கே மனுஷகுமாரனும் இருக்கணும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நோவா காலத்தில் நோவா இருக்காருன்னா மனுஷகுமாரன் காலத்தில் மனுஷகுமாரனும் இருக்கணும். அது ஒன்று. லோத்து நாட்களில் லோத்து இருந்தார் அப்படின்னா மனுஷகுமார் நாட்கள்லையும் மனுஷகுமாரன் இருக்கணும். அப்போ லோத்தின் நாட்களில் என்ன நடந்ததோ அதே தான் மனுஷகுமார் நாட்கள்லையும் நடக்கும். அதே மாதிரி இன்னொருத்தருடைய லைஃப்பில் அந்த காலப்பகுதியில் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கணுன்றது தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அப்படியே பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம உள்ளே போக போகிறோம். பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஓகே, அப்போ நோவாவின் நாட்களில் நடந்த சில பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த காலப்பகுதியில் இருந்த மனித சமுதாயத்துக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. என்ன மாதிரி மாற்றங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷகுமார் நாட்கள்லையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது கூட நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாருங்க, ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். இதான் நமக்கு தேவை. அந்நாட்களில் இப்போ நோவா அங்கே இருக்கிறாரு, சரிங்களா? அவருடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் செய்ய பார்க்குறோம். நோவாவுடைய காலப்பகுதியில் வெள்ளம் வந்து அழிக்குது பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லலை. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாட்களுக்கு முன்னாடி நாட்கள் நடந்ததை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்படிதான் லூக்காவும் மத்தையும் நமக்கு வந்து கிளியராக அங்கே விளக்கி காமிச்சாங்க. அப்போ அந்த காலப்பகுதியை நம்ம கவனிக்கணும். அதுதான் உள்ள வந்திருக்கோம். படிங்க. 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபொழுது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். ஓகே, அப்போ இந்த இடத்துல கவனிக்கும் போது இந்த தேவபுத்திரர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து ஏஞ்சல்ஸ் தான். அவங்க மனுஷ சரீரம் எடுத்து அங்கே செயல்படும் பொழுது மனுஷகுமாரத்தில் கூட அவங்க சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஜெயின்ஸ் ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி காமிக்கப்படுது இந்த இடத்துல. அப்போ இது நோய் நாட்கள் நடந்த முக்கியமான ஒரு சம்பவம், நம்ம நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி மனுஷகுமாரின் நாட்களிலும் அதே மாதிரி இங்கே ராட்சதர்கள் வரப்போகிறது கிடையாது. இந்த மனித சமுதாயத்துக்குள்ளாக பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும்.
அப்போ முதல்ல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைக்கும்போது எதுக்காக படைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தேவ சாயல்ல பூர்த்தி அடையணும், தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியாக மாறணும் அப்படின்னு தான் ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நோவின் காலப்பகுதியில் ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த திட்டத்துக்கு எதிராக பெரிய பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இது குறித்து மிக ஆழமான தெளிவுகள் உள்ள சத்தியங்கள்லாம் இருக்குது, நமக்கு டைம் கிடையாது. ஓகே. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேதம் விரும்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் நாட்களில் மனித சமுதாயத்துக்குள்ளாக பெரிய பெரிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் ஆண்டவரை நம்முடைய தேவனாய கர்த்தரை நெருங்க முடியாத அளவுக்கு மனிதர்களை வெகு தூரம் கொண்டு போயிருச்சு நோய் நாட்கள்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கும் நல்ல கவனிங்க, மனுஷகுமாரின் நாட்களிலும் உலகத்துக்குள்ளாக பெரிய பெரிய மாற்றங்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் இப்படி நிறைய உருவாகிட்டு இருக்குது. இந்த மனித சமுதாயம் உண்மையான கடவுள் யாரு அப்படின்னு தேடக்கூடிய நிலைமையில எனக்கு இல்லை. அப்ப அப்பேற்பட்ட மாற்றங்கள் தான் அன்னைக்கே வந்துச்சு, இன்னைக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் இருக்குது. அப்ப என்ன புரிஞ்சுக்கலான்றதை நீங்க யோசிக்கணும், நீங்க தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கலாம் சரி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் நாட்கள் நடந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்குது. நோய் நாட்கள் நோவா இருந்தாரு, அப்ப நிச்சயமாகவே இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் காணப்படுன்றத இங்க தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, நோய் நாட்கள்ல ஜனங்களுடைய செயல்பாடுகளை அடுத்தடுத்து அங்கே விவரித்து காமிச்சார். புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றாட மாம்சத்துக்குரிய காரியங்கள். அப்போ இன்னைக்கும் இதே மாதிரி இருக்குதா? மாம்சத்துக்கு தான், இந்த ஃப்ளஷ், இதுக்கு தான் அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் உலகத்துக்குள்ளாக. அப்பயே புரிஞ்சுக்கலாம், நோய் நாட்களில் நடக்கிறது மாதிரி தானே இப்போ நடந்துட்டு இருக்குது, அதுதான் மனுஷகுமார் நாட்கள் நடக்குன்னு சொன்னார், நடந்துட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது மூணாவது பாயிண்ட், நோவா என்ன பண்ணார்? அப்போ நோவுடைய நிலைமையை பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவரை. ஓகே, அன்னைக்கு இருந்த சாதாரண மக்களை விட அதிகபட்சமான ஒரு தேவ அறிவை ஒரு விரும்பின மனிதனாக காணப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் நோவா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சில பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், விசுவாச குடும்பத்தார்னு சொல்லி அவங்களுக்கு பேருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நோவா காலத்தில் நோவா மிகவும் சின்சியர் என்ன பண்ணார்னா, தேவ கட்டளைகள் என்ன, தேவ பிரமாணங்கள் என்ன, அதை இந்த மாதிரி மக்கள், எந்த மாதிரி இந்த ஜெயின்ஸ் ராட்சதர்கள் மாதிரி தேவ பக்தியை விட்டு வழி விலகி உண்மை சத்தியத்தை தேடாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்சரீதியான மாற்றங்களை விரும்பி ஓடக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நோவா மாதிரி பக்தி வைராகியமான ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் விசுவாச குடும்பத்தார். அவங்க அந்த பேழைக்குள்ளாக, அதாவது பேழை என்பது வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவரை அடையாளப்படுத்தும் ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து வர ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மூணு முக்கியமான பாயிண்ட் அடிப்படையாக பார்த்துருக்கோம். இதுக்கு பல வேத ஆதாரங்கள் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? முதல்ல நோய் நாட்கள்லன்னு சொல்லும் பொழுது நோவா இருந்தார். இந்த இடத்துல பாருங்க, மனுஷகுமார் நாட்களில் மனுஷகுமார் இருக்கணும், நோவா இருந்தார்னா இவரும் இருக்கணும். அடுத்த மூன்று முக்கியமான காரியங்கள்ல முதல் பாயிண்ட், அங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் உண்மையை அறிய முடியாத அளவுக்கு ஜனங்களை திசை திருப்பக்கூடிய காரியம் சரி பார்த்தோம். அதே மாதிரி எங்கேயும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான காரியங்கள், ஜனங்கள் அன்றாட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க எல்லாருமே நோவா டைம்ல. ஓகே, புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். அப்ப மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கும் அநேகருடைய சிந்தனைகள் அதிகபட்சமான மாம்சத்தை நோக்கி இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். மூன்றாவது, நோவா மிகவும் பக்தி வைராகியமாக இந்த அவபக்தி உள்ள ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து காமிச்சாரு. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளும் அவருடைய நாட்களில் வாழ்ந்து காமிப்பாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது லோத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ லோத்து குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு விட்னஸ் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாரு. படிக்கலாமா? அது பாருங்க, 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு. பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு செய்கை, ஒரு செயல் லோத்தோடி நாட்களில் நடந்திருக்கிறது அங்கே சொல்ல வராரு. அக்கிரமக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, காம விகாரங்கள், அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாராம் லோத்து.
இன்னைக்கு நீங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, உலகத்துக்குள்ள அக்கிரமங்கள், காம விகாரங்கள் நிறைய இருக்குதா இல்லையா? இருக்கு பிரதர். லோத்தி நாட்கள் நடந்தது போலவே இப்போ நடந்துட்டு இருக்குது, மனுஷகுமாரன் நாட்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். காம விகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தினுடைய உச்சக்கட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சர்வசாதாரணம் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்திலையும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பார்த்தீங்கன்னா மாம்ச ரீதியான அந்த குற்றங்கள், இழிவான காரியங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது, தவறுனே தெரியல. அதுதான் லோத்தி நாட்கள் நடந்தது. இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நிச்சயமா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மாம்சத்தின் அசிங்கங்கள் அழகாக நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லை? அதாங்க நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது. அப்படின்னா நீங்க யோசிக்கணும், லோத்தி நாட்கள் நடந்த மாதிரி நடந்திருக்குன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா அப்படின்னா மனுஷகுமாரன் வந்திருக்காரா இல்லையான்றதை நீங்க தான் யோசிக்கணும். படிங்க, தொடர்ந்து படிங்க. 8ஆம் வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை பாத்தீங்களா ரட்சித்திருக்க. அப்போ லோத்தின் சொல்லக்கூடிய அந்த ஒரு சகோதரருக்கு ரொம்ப அதிகமான பக்தி வைராகம் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க ஃபேமிலி பத்தி ரொம்ப கவலை அவளுக்கு இருந்துச்சு. தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால தான் அந்த தேவதூதர்கள் லோத்தை பிடிச்சி வெளியே எடுத்தாங்க. நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் வாங்க இழுத்தாங்க. ஏன்னா அவரோட நல்ல இருதயம் இருந்துச்சு. அந்த மாதிரியும் சில ஜனங்கள் இருப்பாங்க, நல்ல இருதயம் உள்ளவங்க, இந்த அக்கிரமத்தை பார்த்து வேதனைப்படுவாங்க. சரிங்களா? அதனால சொன்னார், நோவை நாட்கள் நடந்தது போலவும் லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும். பாருங்க, அதனால்தான் லோத்துடைய நாட்களில் இந்த மாம்சத்தின் மீது அதிகமான ஆசை வந்து அங்கே இருந்து ஜனங்கள் அந்த பரிசுத்தமுள்ள காரியங்களை விட்டு வழி விலகி போனாங்க அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அப்போ எல்லா ஜனங்களும் பாருங்க, உதாரணத்துக்கு யூதால பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் படிங்களேன். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் தான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள், நடந்த ஒரு காரியங்கள் செய்ய பார்க்குறோம். அப்போ ஜனங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வேசி மார்க்கம், விபச்சாரம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்க்கணும், உலகத்துக்குள்ள இந்த விபச்சாரம்லாம் ஒரு பெரிய தவறாகவே இன்னைக்கு பார்க்கப்படலை. அந்த மாதிரி மிகவும் சர்வசாதாரணம் நடக்குது. இந்த பாலியல் ரீதியான அநேக குற்றங்கள் குற்றமாக நீ கருதப்படலை. அதெல்லாம் ரொம்ப வந்து எளிமையாக ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க, எல்லாரும் விரும்பி அதில் ஈடுபடுறாங்க எல்லாருமே. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம், லோத்தி நாட்கள் நடந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க அதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம கன்ஃபார்ம் ஆயிரும், மனுஷகுமார் நாட்களிலும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெளிவுபட புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் ரொம்ப சிம்பிளாக 2 விஷயங்கள் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கேட்டீங்க கேள்வி, மனுஷகுமாரின் நாட்களில், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் காலப்பகுதியில் என்ன நடக்கும் சகோதரரே அப்படின்னு கேட்டீங்க. நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கால 17ஆம் அதிகாரத்தில் 26 28 வரைக்கும், அதே மாதிரி மத்தேயில 24ஆம் அதிகாரத்தில் 37 38 வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோவின் நாட்கள் நடந்தது மாதிரி, அதே மாதிரி லோத்தின் நாட்களில் நடந்தது மாதிரி. சரிங்களா? நம்ம மிக தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ கண்கூட இன்னைக்கு அதே சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கோம், அது அப்படியே நடந்துட்டு இருக்குது. அப்போ நிதானிக்க வேண்டியது நீங்கள் தான். இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க நிதானிக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, வசனங்களை படிச்சுட்டு அன்னைக்கு இருந்த சம்பவங்களை பாருங்கள், இன்னைக்கு அதே மாதிரி இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். சில ஆச்சரியமான உண்மைகளை நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா விளக்கி காமிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் அநேகமாயிரம் சம்பவங்கள் இருக்குது, என்னெல்லாம் நடந்திருக்குது, நடக்கும் சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதில் புரிஞ்சுதா? புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.